அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு இன்ஷால்லா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாப்பிடுவதன் சுன்னத்தை பற்றி பார்க்கலாம். முதலில் சாப்பிடும் முன் இரு கைகளையும் கழுவி வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, விரிப்பை தரையில் விரித்து உணவை அதில் வைக்க வேண்டும். மூன்றாவது, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்துல்லாஹி என்று சொல்லி வலது கையால் உணவை உண்ண வேண்டும். நான்காவது, தனக்கு முன்னால் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக உண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவை குறை கூறாமல் இருக்க வேண்டும். உணவை மேசையில் மீது வைத்தோ நின்ற நிலையில் உண்ணுவதோ சாய்ந்து உண்ணுவதோ சுன்னத்திற்கு மாற்றமாகும். கீழே விழும் உணவு பருக்கைகளை இடது கையில் களிமா விரல் பெருவிரல்களால் எடுத்து சுத்தப்படுத்தி மீண்டும் வலது கையினால் உண்ண வேண்டும். விரல்களை நன்றாக சூப்பி தட்டை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும் முன் தலையையும் முழங்கால்களையும் மறைத்து சுன்னத்தான முறையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும். இந்த உணவினால் ஏற்படும் சக்தியை அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் செலவழிப்பேன் என நியத் செய்ய வேண்டும். உண்ணும் போது இடையில் தண்ணீர் குடிப்பது நல்லதல்ல. தேவைப்பட்டால் இடது கையில் எடுத்து வலது கையில் உள்ளங்கையில் வைத்து தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீரை ஒட்டகத்தை போல் ஒரே மூச்சில் குடிக்காமல் 2 அல்லது 3 முறையாக குடிக்க வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின் துஹா ஓத வேண்டும். அடுத்து கை கழுவி வாய் கொப்பளித்து கொள்ள வேண்டும். பற்களில் கரி துகள்களோ அல்லது வேறு ஏதாவது இருந்தால் இடது கையினால் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அதை எடுத்து மீண்டும் சாப்பிடக்கூடாது. இதுவே சாப்பிடுவதன் சுன்னத்தாகும்.